மின்சாரம் பாய்ந்தால்தான் ஷாக் அடிக்கும். ஆனால் சென்னையின் புறநகர பகுதிகளில் மின் வாரியத்தின் செயல்பாடுகளே மக்களுக்கு ஷாக் அடிக்க வைக்கிறது. இரண்டே அறைகள் கொண்ட இந்த ஓட்டு வீட்டிற்கு மின் கட்டணமாக 6000 ரூபாய், அபராதம் 17,000 ரூபாய். ஆவடியை அடுத்த பட்டாபிராம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த நிஷா கடந்த ஆகஸ்ட் மாதம் மின் கட்டணம் செலுத்த தவறியுள்ளார். அதனால் மின் இணைப்பை துண்டிக்க மின்சார ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசி கால அவகாசம் வாங்கிய நிஷா அடுத்த மாத மின் கட்டணத்தை செலுத்தச் சென்றபோது 17,000 ரூபாய் செலுத்த மின் வாரிய ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கான காரணத்தை பலமுறை கேட்டும் முறையான தகவல் கிடைக்காததால் 17,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதற்கு அடுத்த மாதம் அந்த மின் கட்டணமும் நிஷா குடும்பத்திற்கு ஷாக்கையே கொடுத்திருக்கிறது. அபராதம் விதிக்கப்பட்ட மாதத்தின் மின் கட்டணம் நடப்பு மின் கட்டணம் என 6,020 ரூபாய் பில்லாக வந்துள்ளது. அபராதத்துடன் சேர்த்து 6,020 என்றால் ஏற்கனவே கட்டிய 17,000 ரூபாய் எதற்காக என்று தெரியாததால் விசாரித்த பிறகு அந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. மின் கட்டணம் செலுத்தியதாக மின் இணைப்பை ஊழியர்கள் துண்டித்ததாகவும் அதனையும் மீறி திருட்டுத்தனமாக மின் இணைப்பை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறி 17,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பையே துண்டிக்காத போது எப்படி தங்கள் மீது திருட்டு பழி சுமத்த முடியும் என்று நிஷா கேள்வி எழுப்புகிறார். 17,000 ஏதோ போட்டிருக்கோம். திருட்டுக்கான கரண்ட் எடுத்தோன்றாங்க. திருட்டுக்கான கரண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஏன் எடுக்க போறேன்? திருட்டுக்கான கரண்ட் எடுத்தா நீங்க வந்து பாருங்க, பார்த்து நீங்க பிடிங்க. அதை பிடிக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீ கரண்ட் பில் போட்டா இது ஆயிடுச்சு. ஒரு 6 மாசமா அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கும். 2 டியூ கட்டிட்டேன் இது மாதிரி. அப்பனா இது ஒரு 6, அது ஒரு 21,000 ரூபாய் கரண்ட் பில்லே கட்டியிருக்கேன் 3-4 மாசத்துல. இதேபோல் திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்னும் நபருக்கு ஆகஸ்ட் மாதம் 90 ரூபாய் கட்டணம் வந்திருக்கிறது. அவர் வீட்டில் இல்லாததால் உரிய நேரத்தில் கட்டணத்தை செலுத்தவில்லை. மின் வாரியம் இணைப்பை துண்டிக்கவில்லை. டிசம்பர் மாதம் வரை எந்த பயன்பாடும் இல்லாத போது 990 ரூபாய் என்று மின் கட்டணம் வருகிறது. அதனை நேரில் கட்டச் சென்ற போது 11,800 ரூபாய் கட்ட ஊழியர்கள் நிர்பந்தம் செய்திருக்கிறார்கள். சென்னையின் புறநகர் பகுதிகளில் இதுபோன்று பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. IRTC அபராதம், காம்பவுண்ட் தொகை, மின் இணைப்பு மீண்டும் வழங்கும் தொகை, வரி என 12,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. முறையான ஆய்வு செய்யாமல் அபராத தொகையை கட்ட நிர்பந்திப்பதாக கூறுகிறார் அங்கீகரிக்கப்பட்ட மின் ஒப்பந்ததாரர் பத்ரி நாராயணன். ஆய்வு பண்றது கிடையாது. ஆய்வு பண்ணாக்க தெரிஞ்சிருக்குமே, அவங்க திருட்டு கரண்ட் எடுக்கிறவங்களா எடுக்காதுன்னு தெரியல. அது கூட நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அவங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து நோண்டாவே தெரிஞ்சிடும். கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு எடுத்தாங்கன்னாக்கா இந்த சர்வீஸ் நம்பர் சொல்லி இது பண்ணாச்சுன்னா கிளீனா வந்துடும். மின் திருட்டு என வகைப்படுத்தி அபராதம் வசூலிப்பதால் பாதிக்கப்பட்டவர்களால் மேல்முறையீடு கூட செய்ய முடியாது. சாமானியர்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி அபராதமாக பல கோடி ரூபாயை மின் வாரியம் வசூலித்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன். நுகர்வோரிடம் முறையாக ஆய்வு செய்யாமல் மின் திருட்டு என கூறி அபராதம் வசூலிக்கப்பட்டதாக எழுந்த புகாருக்கு மின் வாரியம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மின் கட்டணம் செலுத்தாததால் சம்பந்தப்பட்ட நுகர்வோரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை செலுத்தாமல் மின் வாரியத்திடம் முறையான அனுமதி பெறாமல் தானாகவே வீட்டிற்கு மின் இணைப்பு கொண்டதால் தான் அபராதம் விதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மின் வாரியத்திற்கு தெரியாமல் மின்சாரத்தை பயன்படுத்தியதால் மின் திருட்டு என வகைப்படுத்தி அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.